வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஸ்க்ரீனுக்கு கீழ தெரியக்கூடிய அந்த லைக் பட்டன கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நேற்றைய தினத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல நீங்க ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதேபோல தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் என பல்வேறு டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும், அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் தமிழகத்துல பதிவாகிட்டு வருது அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, கடந்த சில நாட்களாக 17 சென்டிமீட்டர் மே மாதத்தில் பதிவாக வேண்டிய மழையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்துல ரொம்ப தீவிரமான கனமழை புரட்டி போட்டிருக்கு. கிட்டத்தட்ட மிக கனமழை முதல் அதி கனமழையை நோக்கி அந்த மழையினுடைய அளவை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க இருந்த வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு ஆகணும். 40 டிகிரி முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் 35 முதல் 36 டிகிரி செல்சியஸா குறைஞ்சிருக்கு. அதே போல வருகிற நாட்களிலும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். எதனால அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குது அப்படிங்கிற தகவல் நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம். அந்தமானில் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிரும். ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாகிறதுனால அந்த நாட்களிலிருந்தே நமக்கு பருவமழை தொடங்கி விட்டது அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயங்களில் அரபிக்கடல் பகுதிகளிலும் மே மாத இறுதியில் தாழ்வு பகுதிகள் உருவாக ஆரம்பிக்கும். அப்பொழுது நமக்கு கேரளா, கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திரா, தமிழகம் உள்ளிட்ட இடங்களில் அந்த மே மாத இறுதியில் அந்த பருவக்காற்று வலுவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே போல அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மேற்கு வங்கம், பங்களாதேஷ், மியான்மர் உள்ளிட்ட பகுதிகள், நம்ம அந்த நாடுகள் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் போன்ற நாடுகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல வலுவான ஒரு தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வந்து தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வருகிற நாட்களில் தீவிரமடைய ஆரம்பிச்சிடும். இனிமேதான் நிறைய சம்பவங்கள் இருக்கு. புயல் சின்னங்கள் அதிக அளவில் உருவாக போகுது. இந்த சூப்பர் சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய அந்த புயலெல்லாம் நம்ம உருவாகிறத பார்ப்போம். எல்னினோவால 2 பாதிப்புகளும் இருக்கும். ஒன்று, ஒரு பகுதி முழுவதுமாக கடுமையான வறட்சி சந்திக்க நேரிடும். இன்னொரு பகுதி கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு சந்திக்க நேரிடும். இந்த 2 வாய்ப்புகளுமே இந்த எல்னினோவினுடைய தாக்கத்தினால் நம்ம பார்க்க முடியும். அதுல வந்து குறிப்பா வட மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் நிறைய இடங்கள்ல தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்க போகுது. தமிழகம் பொறுத்த வரைக்கும் இயல்பை ஒட்டின மழை பொழிவாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து இன்றைய நாளுக்கான வானிலை அறிக்கை நம்ம கேட்டு பயன்பெறலாம். வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமாகவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இதுல எந்த மாற்றமும் இல்லை. வங்கக்கடல்ல உருவாகிற தாழ்வு பகுதி தீவிரம் அடையும். ஆனால் நமக்கு மழை பொழிவுல சற்று குறைவுகள் ஏற்படலாம். ஒரு கனமழை வரையோ அல்லது மிதமான மழை வரையோ மட்டுமே வருகிற நாட்களில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும். அடுத்த 7 நாளுமே மழை இருக்கு. வரப்போகிற புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமைகள்ல எல்லா நாளும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும் மழை இல்லாம பகுதியாக ஒவ்வொரு நாளிலும் 10 to 15 மாவட்டங்கள் வரை மட்டுமே அதிகபட்சமாக மழை பொழிவுகளை எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பகுதியாக விட்டுவிட்டு மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் மாலை அல்லது இரவில் மட்டுமே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி நமக்கு பெரிதாக நமக்கு பகல் நேரங்களில் மழை பொழிவு இருக்க போறது இல்லை. அதுவும் கடலோர மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, வட தமிழக கடலோரங்கள் இல்லை, தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் மாலை அல்லது இரவு நேரம் மழை வாய்ப்பாகவே அதிகம் உண்டு. டெல்டாவில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டு நமக்கு கணிசமாக மழை உண்டு. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா கடலோர மாவட்டங்கள் பற்றி தான் நம்ம சொல்றோம். பகுதியாக ஒவ்வொரு நாளிலும் ஒரே நாளில் எல்லா பகுதிகளுக்கும் மழை வந்திராது. ஏன்னா இது வடகிழக்கு பருவமழை கிடையாது, இது தென்மேற்கு பருவமழைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் பகுதியான மழை பொழிவை மட்டுமே நம்மளால வந்து பார்க்க முடியும். இதுதான் வானிலையில் இருக்கக்கூடிய
உண்மை. அதே போல வானிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வருகிற நாட்கள்ல பகல் நேரங்கள்ல கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் கணிசமா அதிகரிக்கும். இப்போ நமக்கு வந்து 36ல இருந்து 37 வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 39 வரைக்கும் போகலாம். 39 வரைக்கும் அதிகபட்சம் பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் வெப்பசலன இடிமழை குறையாது. தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழைங்கிறது தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். நேற்றைக்கும் பாருங்க, தென் மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. பதிவாகாம கிடையாது. பல பகுதிகளிலும் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக நமக்கு பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கு. நமக்கு படிப்படியாக வரும் நாட்களில் பகல் நேர வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து பகல் நேர மழை பொழிவு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலை மற்றும் இரவு நேரங்களிலேயே பெரும்பாலும் மழை பொழிவை அநேக மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் இயல்பை ஒட்டி தாங்க இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த எல்னினோவின் ஆண்டு, ஏன்னா அடுத்த வருஷம் இன்னும் கோடை வெயில் ரொம்ப உக்கிரமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் கூட ஓரளவுக்கு நம்ம சமாளிக்க முடியும். ஆனா அடுத்த ஆண்டுல எல்னினோவின், ஏன்னா இந்த வருஷம் தான் எல்னினோவின் ஆரம்பம். அடுத்த ஆண்டு இன்னும் தீவிரமான ஒரு எல்னினோவாக பார்க்கப்படுது. அப்போ நமக்கு வந்து குறிப்பாக வங்கக்கடல் பகுதிகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த வருஷமும் வடகிழக்கு பருவமழையில உருவாகிற புயல்கள் எல்லாம் வலுவான புயல்களாக உருவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தின் காரணமாகவே தொடர்ந்து நிறைய இடங்கள்ல நம்ம வானிலையில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு விட்டு விட்டு மழை நீடிக்கும். மலை பகுதிகள் கொடைக்கானல், நீலகிரி, குன்னூர், கோத்தகிரி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், இந்த மாதிரி மலை பகுதிகளெல்லாம் வந்து மிதமானதுலேருந்து கனமழை, அவ்வப்போது நமக்கு மேகக்கூட்டங்கள் திடீரென உருவாகி நமக்கு மழை எதிர்பார்க்க முடியும். மற்ற இடங்கள்ல வானம் அவ்வப்போது மேகமூட்டமாக இருக்கும் மாலை நேரங்கள்ல. தொடர்ந்து தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழக கடலோரங்களில் கனமழை பதிவாயிருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரத்தில், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட இந்த இடங்கள்லாம் ஆங்காங்கே கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இனி வரப்போகிற நாட்கள் மழையினுடைய தீவிரமும் இருக்கும். அதே சமயங்களில் பகல் நேர வெப்பநிலையும் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு. இனி வரும் நாட்கள் அந்த மிக கனமழை, அதி கனமழைங்கிறத எதிர்பார்க்க முடியாது. கனமழை வரைக்கும் மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். டெல்டாவில் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை வந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களே. அதனால தினந்தோறும் நம்ம வானிலை அறிக்கை கேட்கிற அனைவருக்கும் தொடர்ந்து நீங்க பாருங்க. இனி வரப்போகிற நாட்களில நமக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நம்ம சேர்த்து சொல்லி இருக்கிறோம். குறிப்பாக தெற்கு ஆந்திரா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த பெங்களூரு பகுதிகளெல்லாம் மே இறுதி மற்றும் ஜூன் மாதங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் அதிகரிக்கும். இன்னும் நமக்கு மழை முடியல. இப்போதான் நம்ம தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல சிறப்பான மழை இருக்கு. நமக்கு வந்து தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையானது தீவிரம் அடையும் போது நிறைய இடங்கள்ல இன்னும் நமக்கு வெப்பநிலை குறைந்து நல்ல ஒரு மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். இந்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படும். ஜூன் மாதம் தொடங்கிய பிறகு படிப்படியாக அந்த வெப்பநிலையில அந்த சரிவை நம்ம பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்திலும் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில கணிசமான மழை பொழிவும், டெல்டா மாவட்டங்களிலும் சில இடங்களில் பரவலான கனமழை பொழிவுகளும் பார்த்திருக்கிறோம். உள் மாவட்டங்களில் எப்பொழுது மழை பொழிவு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சற்று தாமதமாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வருகிற நாட்களில் மழை பெய்கிறதுல சற்று தாமதம் ஏற்பட போகுது. ஏன்னா வானிலையில் சில மாற்றங்கள் தொடர்ந்து நீடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். வங்கக்கடலில் உருவாக போகிற இந்த தாழ்வு பகுதியை வைத்துதான் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்ற கணிப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுக்க முடியும். ஆகவே இந்த தாழ்வு பகுதியின் நகர்வை குறித்து நம்ம தீவிர கண்காணிப்புல வைத்திருக்கிறோம். வங்கக்கடல்ல கண்டிப்பா ஒரு தாழ்வு பகுதி உருவாகும். தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. அது எந்த திசை நோக்கி நகர போகுது அப்படிங்கிறது வந்து தீவிர கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் முழுமையாக கரை கடந்தால் மட்டுமே நமக்கு அதி கனமழையும் மிக கனமழையும் பதிவாகும். ஒருவேளை தமிழகத்தை விட்டு விலகி போனால் நிச்சயமாக நமக்கு வெயில் மட்டுமே இருக்கும். மழை பொழிவு சற்று குறைந்தே காணப்படும் நண்பர்களே. அதனால தொடர்ந்து லைக் பண்ணுங்க. தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.